அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காணலாம். ரிஷப ராசிக்கு 8வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு. அடுத்த 2 வருடம் ரிஷபராசி என்பதற்கு குரு பலன் இல்லை. 3ஆம் இடமான தைரிய வீரிய சகோதர ஸ்தானத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக வீண் அலைச்சல் உண்டாகும். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி விவசாய நிலம், ஆடு, மாடு, கோழி, வளர்ப்பு பிராணிகள் இதன் மூலம் அதிக செலவுகளை உண்டாக்கும்.
ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது பூரிய சொத்து பாக பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி ஒற்றுமையுடன் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். புதிய வீடு கட்டலாம். வீடு கட்டணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தங்க நகை எடுக்கலாம். 1 பவுன் 2 பவுன் 5 பவுன் 10 பவுன் உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தங்க நகை வாங்கலாம். குருபகவான் உச்சம் பெற்று செல்லும்போது உச்சகட்ட யோகமும் உண்டு. சிலர் வேலை உத்தியோகம் சார்ந்து வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறதோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்க்குறதோ வெளியூர் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் உண்டு. சென்று வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. ரிஷபராசிக்கு 3வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது தாய் தந்தையரிடம் மனக்கசப்புகள் உண்டாகும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். அது வெளியூர் வெளிநாடு சார்ந்தாக இருக்கும். 3வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது சிலர் வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்களும் வாங்கலாம். சொத்துக்கள் விற்கணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட் ஆச்சுன்னா வருகின்ற வரனுக்கு குருபலன் இருந்தால் உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு 2 மாதம் பார்க்குறான் 6 மாதம் பார்க்குறான் அப்படின்னு மாதங்களை கடத்தினீர்கள் என்றால் அடுத்த 2 வருடத்திற்கு திருமணம் செய்ய முடியாது. படித்து கொண்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் எடுத்து படித்தீங்கன்னா அதிக மார்க் வாங்கலாம். 8ஆம் அதிபதி 3வது வீட்டிலே செல்லும்போது உங்களால் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு சிறு தடைகள் உண்டாகும். ஐப்பசி கார்த்திகை மார்கழி குருபகவான் அதிசாரமாக சிம்மராசிக்கு செல்வார். ரிஷபராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே குருபகவான் செல்லும்போது வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்துக்கள் வழியில் அதிக செலவுகளை உண்டாக்கும். மாமன் மச்சனன்கள் வழியில் மனக்கசப்பு. நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களிடம் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் உண்டாகும். 4வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த காலகட்டத்தில் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். குருபகவான் 3வது வீட்டிலே அமர்ந்து 9ஆம் பார்வையால் ரிஷபராசிக்கு 11வது வீட்டை பரிசுகிறார். லாபஸ்தானம் மிக பலமாக இயங்கும். 11ஆம் இடம் மிக பலமாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு உதவுவார்கள். ஒத்தாசையாக இருப்பாங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும். தன்னுடைய பேரப்பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து என்று சொல்லக்கூடிய வழியில் அசையா சொத்து யோகம் உண்டு. 11ஆம் இடம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. பாக்கியம் சேரும். தெய்வ அனுகிரகம் உண்டு. உங்களுடைய வெளிநாடு பயண எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நலமாக முடியும். தெய்வஸ்தலங்களுக்கு காசி ராமேஸ்வரம் நீங்கள் விருப்பப்பட்ட கோயிலுக்கு சென்று வரலாம். குரு பகவானுடைய 5ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. உங்களுடைய வெளி வட்டார நட்புகள் வெளி வட்டார தொடர்புகள் நன்றாக இருக்கும். வெளி வட்டாரத்தில் இருப்பவர்களிடம் எதிர்பாராத வாக்குவாதம்
அவங்களால உங்களுக்கு அசிங்க அவமானங்களும் ஏற்படும். குரு பகவான் 7வது வீட்டை பார்வை செய்யும்போது வாழ்க்கை துணை வழி ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல சப்போர்ட் உண்டு. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிக பணம் சம்பாதிக்கலாம். குரு பகவான் 3வது வீட்டிலே நீர் ராசியில் செல்லும்போது நீர்நிலைகளில் கவனமாக இருக்கணும். கிணறு, ஏரி, குளம், கொட்டை, கடல் இந்த மாதிரி நீர்நிலைகளில் ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 3வது வீட்டில் நீர் ராசியில் உச்சம் பெற்று செல்கிறார். நீரால் சிலருக்கு தொல்லைகள் வரலாம். அதே மாதிரி மது அதிகமாக மது குடிப்பதை தவிர்க்க வேண்டும். மது குடித்துவிட்டு வண்டி வாகனங்கள் இயக்குவதை தவிர்க்க வேண்டும். கை, தோள்பட்டைகளில் எலும்பு முறிந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.